ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட்ல டூ சம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பார்த்துடலாம். given an array of integers nums and an integer target, return indices of the two numbers such that they add up to target. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா டார்கெட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து 0 1. கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து நான் என்ன டைப்னா இன்டிஜர் டைப், அந்த அரேவும் வந்து இன்டிஜர் டைப் தான். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த அரேல நான் ஒரு 2 நம்பரை நான் வந்து ஆட் பண்ணுறேன், 2 7. அப்படியே அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 9 வருதா? எனக்கு 2 7 ஆட் பண்ணால் 9 வந்துடுது. எனக்கு அந்த 2 7ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ அவங்க டார்கெட் என்ன வேல்யூ என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேற ஒரு அரே கொடுத்துருக்காங்க, டார்கெட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த அரேல எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு வந்து இந்த டார்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 4 தான். எனக்கு அந்த 2 4 வேணாம், ஆனால் எனக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வேணும். அதனால தான் இண்டெக்ஸ்னு சொல்லாமல் இண்டிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இண்டிசஸ்னா ரெண்டு இண்டெக்ஸை குறிக்குது. ஓகேவா? இண்டெக்ஸ்னா நம்ம வந்து வெறும் அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னா 1 இல்லைனா 2 அது மாதிரி ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் ரிட்டர்ன் இண்டிசஸ்னா அதோட இண்டெக்ஸோட வேல்யூ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வரணும். இதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கான். அதே மாதிரி ஒரே எலிமெண்ட்டை நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்களே கொஞ்சம் யோசிங்க, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்யூஷன் நீங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரி ஓகே இதை வந்து இப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம வந்து இதுல வந்து ஒரு லாஜிக் பார்க்கலாம். இந்த லாஜிக் தான் நம்மள யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இப்போ வந்து நான் வந்து நம்ஸ் அப்படின்ற ஒரு அரே வந்து நான் எழுதிட்டேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத எழுதிட்டேன். அதுக்கப்புறமா அவுட்புட் டார்கெட் அதெல்லாம் எழுதிட்டேன். அப்புறமா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இண்டெக்ஸ் மேல 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புரியணுன்றதுக்காக நான் மேலே எழுதிருக்கேன். இப்போ வந்து அரே வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அதனால 0ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். இதுல வந்து என்ன யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னா 2 7 11 15னா இப்போ வந்து 2 7 நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து 9 வந்துடும். அது மாதிரி இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் 2ல சொல்றேன் பாருங்க. 3 2 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், 5 வருமா? அடுத்து வந்து 2 4 நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், 6 வந்துருச்சா? இதே நம்ம வந்து அரே வந்து ஒருவேளை n நம்பர் ஆஃப் எலமெண்டா இருந்தா நம்மளுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும். டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு லாஜிக் நீங்க எழுதுறீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு லாஜிக் எழுதுறீங்களா, அந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, கம்பைல் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளோட கோடில் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் ஆகாது. ஏன்னா ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம வந்து இந்த 2ன்ற எலிமெண்ட்டை இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆனா எக்ஸிகியூஷன் டைம் கம்பல் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்க. கேன் யூ கம் அப் வித் அன் அல்காரிதம் தட் இஸ் லெஸ் தென் ON ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ON அப்படின்னா இப்போ பாருங்க, நான் வந்து எழுதியே காமிக்கிறேன். ஸ்கொயரை விட எஃபிஷியன்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளுக்கு ONனா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதாவது இது வந்து எக்ஸிகியூஷனுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதனால இது வந்து எஃபிஷியன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம யோசிச்சு வச்சு இருக்கோம்ல அந்த ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ நம்ம வந்து எஃபிஷியன்ட்டாக தான் யோசிக்கணுன்ற போது நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு ஜாவால அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, டேட்டா வந்து நான் இப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ண போறேன். எப்படின்னா ஹேஷ் மேப்ல அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்டாக்ஸ் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஹேஷ் மேப்ல எப்படி இருக்கும்னா ஸ்டோர் ஆகுனா இன்டீஜர் இருக்கும், இன்டீஜர் அதுக்கப்புறமா அதோட இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபர்தரா உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இந்த அரேல இருக்கிற வேல்யூ தான் எடுத்துட்டு போயிட்டு நான் இதில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ அரேல 2 எடுத்துட்டு போய் நான் ஸ்டோர் பண்றேன்னா அதோட இண்டெக்ஸையும் சேர்த்து நான் இதில் ஸ்டோர் பண்ணுவேன். இண்டெக்ஸும் வந்து இன்டீஜர் தானே, நெகட்டிவ்ல போவதில்லை இண்டெக்ஸ். ஸோ இங்கே பை டிஃபால்ட் இன்டீஜர் இருக்கிறதுனால நான் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் நான் இங்கே புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டேன். ப்ரூட் ஃபோர்ஸ் ஏன் ஸ்லோவா இருக்கு, நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்டும் செக் பண்றோம், செக் பண்ணா டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஸோ அது வந்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கிடையாது. ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்னா என்னென்ன புதுசாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும், அதுதான் வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். ஓகேவா? இப்போ வந்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் வந்து லீட் கோட்ல இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி இருக்கா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் பார்க்குறோமா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 2xன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 2 பார்த்துட்டேன். நான் வந்து எழுதிய காமிக்கிறேன், சும்மா அப்படியே வாயிலே சொன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து x இருக்கா,
எக்ஸ் வந்து நான் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல பார்த்த மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப அதாவது இப்போ 2 நம்ம வந்து ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணினே போவோமா, 7க்கு வரப்போ மறுபடியும் வந்து 2 செக் பண்ணுவோம், 11க்கு வரப்போ மறுபடியும் 2 செக் பண்ணுவோம், 15க்கு வரப்போ மறுபடியும் 2 செக் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல ஒரு நம்பரை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா, அதாவது நம்ம பார்த்துட்டோம்னா திரும்ப அந்த நம்பரை வந்து செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவேன். இப்போ இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். இது வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ற இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து இன்டீஜர் நார்மலா வந்து இன்டீஜரை ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா அதோட இண்டெக்ஸையும் சேர்த்து ஸ்டோர் பண்ற மாதிரி. இப்போ 2 இருக்கு. 2 வந்து இந்த ஆல்ரெடி இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சொல்றது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த அரேல வந்து 2ன்ற எலிமெண்ட்டுக்கு நான் வரேன். இட்டரேஷன்ல நான் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இட்டரேஷன் போடும்போது உங்களுக்கு புரியும். 2க்கு நான் வரும்போது இந்த ஹேஷ் மேப்ல 2 இருக்கா? இல்ல. ஸோ இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு நான் இதுல போடணும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சிடறேன். இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இந்த அரே ஃபுல்லாக போய் தானே ஆகணும். ஸோ நம்ம அந்த அரே ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இட்ரேஷன் 1ல அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 0லேருந்து அந்த அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் போகும். நம் ஸ்டார்ட் லென்த்னா என்னன்னா 15, அதாவது இந்த 3 இண்டெக்ஸ் 3 வரைக்கும் போகும், லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் போகும். இதுலேருந்து இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டோம். ஆனால் போகணும்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஸோ டு ட்ராவர்ஸ் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த அரே, இதுதான் இதோட கான்செப்ட். நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இந்த அரே ஃபுல்லாக நம்ம போனால் தான் நம்மளால வந்து கம்பேர் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் எழுதியிருக்கேன். இங்கே மேலே ஒரு லைன், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன், அது எழுதியிருக்கேன். இப்போ அந்த மேலே அந்த ஹேஷ் மேப் இருக்குல்ல, அது வந்து கோடில் வரும். அதுதான் இது இந்த ஹேஷ் மேப், இந்த பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மெயின் லாஜிக் போயிடலாம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன். என்னன்னா இப்போ இட்ரேஷன் 1ல என்ன நடக்கும்னா, காம்ப்ளிமெண்ட் இருக்கா, காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன நான் சொல்றேன். இப்போ டார்கெட் வேல்யூ என்ன 9, நம்ஸ் ஐ, அதாவது ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல டார்கெட்டோட வேல்யூ வந்து என்னது 9. நம்ஸ் ஐல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, நம்ஸ் ஐல ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல 2 தான் வரும். ஏன்னா 0 தானே, 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 2 தானே இருக்கு. ஸோ 9ல 2 போச்சுன்னா 7. காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன வருது, 7 வருது. இட்ரேஷன் 2ல வந்து என்னன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் நம்ம எதை தடுக்கிறோம்னா, இந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்றது மூலமா நம்ம எதை வந்து நம்ம சேவ் பண்றோம். அப்படி என்ன நம்மளுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2க்கு வரோம்ல, 2க்கு நம்ம வந்து ஒரு எலிமெண்டா வரப்போ 2க்கு நம்ம பார்த்துட்டோம்ல, நான் திரும்ப வந்து நான் 2வை வந்து நான் பார்க்க மாட்டேன். அதாவது செக் பண்ணுவேன். ஆனா வந்து திரும்ப நான் வந்து இட்ரேஷன்ல வந்து நான் மறுபடியும் வந்து 2க்கு நான் வரவே மாட்டேன். இப்போ நான் போடும்போது உங்களுக்கு புரியும். 7 வந்துட்டேனா, 7 வந்து அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். 11க்கு திரும்ப நான் வர மாட்டேன். 15 ஒரே ஒரு வாட்டி தான், அதாவது லெஃப்ட் டு ரைட் மட்டும் ஒரே ஒரு வாட்டி தான், லெஃப்ட் டு ரைட் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த லூப் வந்து டிராவர்ஸ் ஆகும். ஓகேவா? மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பலாம் வரவே வராது. ஓகேவா? டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது மூலமா ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, நான் இப்போ இந்த 2வை பார்த்துட்டேன்ல, இந்த 2வை பார்த்துட்டோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டார்கெட்டோட வேல்யூ வந்து அது 9. 9லேருந்து நான் 2 வந்து மைனஸ் பண்ணேன்னா 7 வருதா. இப்போ காம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம்னா, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட் வேணும், அதாவது நமக்கு என்ன எலிமெண்ட் வேணும், எத்தனைன்றது கிடையாது, என்ன எலிமெண்ட் வேணும் அப்படின்னு பார்க்குறப்போ, என்ன நம்பர் வேணுன்றதை பார்க்குறப்போ 7 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 7 வந்து இந்த ஹேஷ் மேப்ல இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். 7 இல்லையா, 7 எடுத்துட்டு போய் நான் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, 2 தான் எடுத்துட்டு போய் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவேன். நான் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுக்கு என்ன வருது, 0th இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, 9ல 2 போச்சுன்னா 7. ஸோ 7 வந்து ஹேஷ் மேப்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு 7 தான் தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? 9ல 2 போச்சுன்னா 7 வந்து ஹேஷ் மேப்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ஒருவேளை 7ல இப்போ நான் வந்து அடுத்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்ட்ல I++ல வந்து 0 வந்து 1 ஆயிடும். உங்களுக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட் 2ல காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடித்து 9ல என்ன இருக்கு 7, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 7 இருக்கா, 9ல 7 போச்சுன்னா 2ஆ, காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 2. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த ஹேஷ் மேப்ல இல்லை, நம்ம 7 போயிட்டு அதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, 2 தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். 2 ஸ்டோர் பண்றேன், ஆனால் 2 அதோட இண்டெக்ஸ் வேல்யூ சேர்த்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை 2 இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 0வா, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுதான் வந்து இந்த ஹேஷ் மேப்போட ஒரு அட்வான்டேஜ். இப்போ போட்டுக்கனா, ஏன் கீன் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு ஃபர்தராக வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக இன்டீஜர் வந்து கீ நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி இண்டெக்ஸை வந்து நான் வந்து இண்டெக்ஸ் நான் சொல்றேன். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் அவுட்புட்ல இதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதான், வேற எதுவும் இல்லை. இப்போ செகண்ட் இட்ரேஷன்ல எனக்கு வந்து 9ல 7 போச்சுன்னா 2, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வந்து 2 நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணுவோம், ஹேஷ் மேப்ல 2 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ 2 இருக்கு, மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இது 7 போயிட்டு திரும்ப வந்து ஸ்டோர் பண்ண. அடுத்த லாஜிக்ல என்னன்னா, இந்த ஹேஷ் மேப்ல 2 இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, 2 இருக்கு. ஸோ இந்த 2 இண்டெக்ஸையும் 7 இண்டெக்ஸையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான் இதுக்கான கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றது மூலமா நம்மளால வந்து
பார்த்த எலிமெண்ட்டை திரும்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறத தவிர்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பார்த்துட்டேன்னா 2 வந்து அந்த ஆல்ரெடி அந்த ஆஷ் மேப்பில் இல்லைன்னா வந்து அதை எடுத்து நான் வந்து அதில் போட்டேன். ஓகேவா? 7 வந்து இல்லைன்னா 7 எடுத்து அப்படி நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து 7 வந்துச்சுன்னா 7 எடுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. 2 இல்லை 9ல் 2 போச்சுன்னா 7 நமக்கு 7 வந்து அதில் இருக்கா இல்லை அப்போ 2 எடுத்து நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃபுல்லாரே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்கு? நம்ம லுக்அப் டேபிள். இது வந்து லுக்அப் டேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் உள்ள ஆல்ரெடி இந்த எலிமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் இண்டெக்ஸோட கரண்ட் இண்டெக்ஸையும் அதே மாதிரி இதோட இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் இந்த அவுட்புட். ஓகேவா? இதில் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் யாரு? கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 7ஓட இண்டெக்ஸ் என்னது 1. அதோட அதுக்கப்புறமா நம்ம காம்ப்ளிமெண்ட் 2 காம்ப்ளிமெண்ட்டோட அதோட இண்டெக்ஸ் வந்து என்னது 0வையும் 1ஐயும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கோடு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து மெயின் லாஜிக்கே தான் அந்த லைன் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஐ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஜிக். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கோடு எழுதும்போது உங்களுக்கு புரியும். வந்து என்ன நடக்கும்னா இந்த மேப் நான் எழுதிருக்கேன்னா ஓகேவா? மேப் நான் எழுதிருக்கப்போ கண்டென்ஸ் கீ என்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா மேப்ல இந்த காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். இருக்கா? 2 ஆல்ரெடி இருக்கா? ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல பாருங்க 2 ஆல்ரெடி இருக்கா? இல்ல. ஆனா செகண்ட் இட்ரேஷன்ல நீங்க வரப்போ அந்த 2 வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் வரைக்கும் நீங்க பாருங்க. அது என்னன்னா அந்த மேப்ல வந்து ஒருவேளை அந்த 7 இருந்துச்சு அப்படின்னா என்ன லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் நியூ இன்ட் ஒரு அரேவா கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம மேட்ச் ஃபவுண்ட் பண்ணோன்னே அதாவது கண்டென்ஸ் கீக்கு வந்து 2 கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நீங்க பூலியன்ல பார்த்துப்பீங்களா அது மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ட்ரூனா இஃப்குள்ள இருக்கிற இந்த லாஜிக் வந்து ரன் ஆகும். அது மீன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா ஒருவேளை இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது கீழே நம்ம வேற ஐ மீன் எல்ஸ் லாஜிக் எழுதுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்துறேன். இதை நம்ம பார்த்தலாம். ரிட்டர்ன் நியூ இன்ட்டு ஒரு நியூ அரேவா கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் நியூ அரே இங்க கிரியேட் பண்றோம்னா ஜாவால வந்து நம்ம அப்படிதான் கிரியேட் பண்ணோம். ஜாவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மெத்தட் எல்லாம் வருது. இதுல நீங்க இந்த லீட் கோட்ல பாருங்களேன். சில இந்த மாதிரி வருமா? வராதுல்ல. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் இங்க வந்து அதை நான் உங்களுக்கு 11th 12th அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. இது கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் வச்சு தான் ரன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு அரேவை கிரியேட் பண்ணி ஆகணும். ஒரு நியூ இன்டிஜர் அரே வந்து கிரியேட் பண்ணோம். அதில் வந்து என்ன நம்ம ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 0 1 அது அப்படி இது மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இதை வந்து நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இன்டிஜராக இருக்கிறதுனால இன்டிஜர் அதுக்கப்புறமா ஸ்கொயர் ப்ராக்கெட்னா அரே வந்து குறிக்கோம்ல, அதனால ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டேன். இப்போ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன நான் கொடுத்துருக்கேன்னா பார்த்துக்கோங்க. கர்லி பிரேசஸ்ல மேப் டாட் கெட் காம்ப்ளிமெண்ட் கமா ஐ. இப்போ இந்த மேப் டாட் கெட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது மட்டுமே வந்து ஒரு தனி பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனி பார்ட்னா இது வந்து ஒரு தனி இண்டெக்ஸ் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இங்க என்ன வந்திருக்கு 2 தானே வந்திருக்கு. இப்போ இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட் கமா ஐ நான் கொடுத்தனா 2 கமா ஐ நான் ஃபர்ஸ்ட் நான் தனியாக சொல்றேன். 2 கமா ஐ நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவா வேணும் இல்ல நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தானே வேணும். ஸோ மேப் டாட் கெட் காம்ப்ளிமெண்ட் நான் கொடுத்தனா எனக்கு 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும். ஓகேவா? இந்த ஐ என்னன்னா ஐ வந்து என்ன குறிக்குதுன்னா அதாவது இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ யாரு 7ஆ? இந்த நம்ஸ் ஐனா நான் சொல்றேன். நம்ஸ் ஐனா இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ஸ் ஐ அப்படின்றத வந்து அரேல இருக்கிற நம்பரை குறிக்குது. அரே நேம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த இட்ரேஷன் நம்பர் அதாவது அந்த ஐ அப்படின்றது வந்து நம்பரை குறிக்குது. இண்டெக்ஸ் வேல்யூ ஐன்றது இண்டெக்ஸ் வேல்யூ. இங்க வந்து என்ன அர்த்தம்னா நம்ஸ் ஐன்றது வந்து என்னன்னா 7. இப்போ செகண்ட் இட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 1 தானே? கரெக்டாக தானே? ஐயோட வேல்யூ நீங்க மேலே பாருங்க 7 1 தானே? இண்டெக்ஸ் வேல்யூ 1 தானே? அதே தான் இங்க. இப்போ என்னன்னா மேப் டாட் கெட் காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் நம்ம கிடைச்சோடனே நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. கண்டென்ஸ் கீ வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஆனா எனக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் வேணும்ன்ற போது மேப் டாட் கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வாங்கிக்கிறோம். ஐனா என்ன கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஜஸ்ட் அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 2ஓட இது எப்படி நம்ம எடுப்போம் மேப் டாட் கெட்டை வச்சு. ஐனா யாரு கரண்ட் இண்டெக்ஸ் யாரு 7. ஓகேவா? 7ஓட கரண்ட் இண்டெக்ஸ் யாரு 1. புரியுதா? இதுல பார்த்துக்கோங்க. நம்ஸ் ஐனா நம்பரை குறிக்குது. வெறும் ஐ மட்டும்னா இண்டெக்ஸ் வேல்யூ குறிக்குது. ஓகேவா? இப்போ வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அந்த ஹேஷ் மேப்ல இல்ல. அதாவது 2 வந்து அந்த ஹேஷ் மேப்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல. என்ன நடக்கும்னா 6ல 3 போச்சுன்னா 3யா? மேப்ல வந்து 3 இல்ல. சோ நான் 3 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இட்டரேஷன் 2ல 6ல 2 போச்சுன்னா 4. 4 வந்து அந்த மேப்ல இருக்கா? இல்ல. சோ 2 எடுத்துட்டு போயிட்டு நான் மேப்ல ஸ்டோர் பண்றோம். இப்போ மேப் ஈக்குவல் டு ஆல்ரெடி 3 இருக்கு. 3 வந்து எந்த இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ். நான் வந்து ஆரோ மார்க் வச்சு போடுறேன். அதுக்கப்புறமா என்னன்னா 2 ஸ்டோர் பண்றோம். 2 வந்து எந்த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். சோ இதான் வந்து இப்போ வந்து மேப். இட்டரேஷன் 3ல 6ல 4 போச்சுன்னா 2. இப்போ மேப்ல நல்லா பார்த்துடுங்க. எனக்கு மேப்ல 2 இருக்கா? என்ன பொசிஷன்ல இருக்கு 1ல இருக்கா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சாரு நம்மளுக்கு தேவையான வேல்யூ என்ன 2. அது வந்து நம்ம இண்டெக்ஸ்ல தேட தேவையில்ல மேப்லயே இருக்கு.
ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவையும் 4ஓட இண்டெக்ஸ் வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நம்மளோட இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நம்ம வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் மேப்பில் வந்து எனக்கு 3 இல்லாதனால நான் 3 போட்டுருவேன். செகண்ட் இட்ரேஷனில் வந்து எனக்கு வந்து 4 இல்லை, அதனால நான் 2 எடுத்து போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன் வித் இண்டெக்ஸ் வேல்யூ. இதுலேயும் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எவ்வளோ வருது, 3 வருதா, 3 வந்து மேப்பில் இருக்கா, அதில் திரும்ப ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ எப்படி அதை வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு வந்து தெரியும், இதான் வந்து சின்டாக்ஸ், அது வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் எப்படி வந்து கரெக்டாக இந்த மாதிரி 30ன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்ப ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுதான். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, ஒருவேளை அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அதில் இல்லைன்னா இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மேப் டாட் புட் நம்ஸ் i, i. இப்போ நம்ஸ் என்ன சொன்னேன், நம்பர் சொன்னேன். இந்த யார் நம்பரு 3, 3 வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 0th இண்டெக்ஸ். 3, 0 அப்படின்னு சொல்லிட்டு போய் அது வந்து இதில் பிளேஸ் ஆகிங்க இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் 2, 0. அதே மாதிரி ஹேஷ் மேப்ல எப்பவுமே கீ அதுக்கப்புறமா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அப்படி தான் ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்து வந்து என்னோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து அது 4 வந்து இருக்கான்னு பார்ப்போம். 4 இல்லை, ஸோ 2 எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணுவோம். 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அது 1. ஓகேவா? இப்போ நான் அந்த இது வந்து நான் அங்கேயும் ஏறேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆ, நம்மளுக்கு வந்து 4 வந்து அந்த ஹேஷ் மேப்பில் இல்லை. அப்போ நான் வந்து 2 ஸ்டோர் பண்ணோமா, 2 வந்து இண்டெக்ஸ் வேல்யூட ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, காம்ப்ளிமெண்ட் வந்து அந்த ஹேஷ் மேப்ல இல்லை. அப்போ நான் அந்த நம்பரையும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும். ஒருவேளை அந்த டார்கெட்டே மேட்ச் ஆகலைன்னா, உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட்டே வரலனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஒன்று போட்டு பார்க்கலாம். 6 இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணி வந்தால் மட்டும்தான் அதோட இண்டெக்ஸை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து 3 நம்பர் ஆட் பண்ண மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, எரர் காமிக்கும். அந்த எரரை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு லைன் எழுதணும். ஓகேவா? அது என்ன லைன் சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு எம்டி அரே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ட் 2 சம்மா, இதுல மெத்தட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன்டா. ஜாவால இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது வந்து எல்லா கேஸுக்குமே வந்து ஒரு அரே வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஓகேவா? அந்த மெத்தடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவாய்ட் எரர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எல்லா கேசஸுக்குமே வந்து அது வந்து ஒரு எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து இன்டீஜரா இருக்கிறதுனால. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லீட் கோட்ல கோடை நான் டைப் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ் மேப், அதான் இதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஹேஷ் மேப். அதுக்கப்புறமா டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து கேப்ஸில் தான் தரணும். இதே ரெண்டுமே டீச்சராக இருக்குது, ஏன்னா ஒன்று வந்து கீ, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். எம் கேப்ஸில் தரணும். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்? கீயும் அதுக்கப்புறமா அதோட இண்டெக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதில் மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் இது வந்து மேப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேப் எதுக்கு? புதுசாக மேப் பண்ணி 2க்கு வந்து 0, அதே மாதிரி இங்கே 7க்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து அரே வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்களே, நான் வந்து ஒரு நம்பராக வந்து ட்ராவல்ஸ் பண்ணல, அதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலைசேஷன் ஐ வந்து 0ன்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அரே எலமெண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இன்ட் வந்து எதுனா இன்டீஜர், ஐ வந்து நான் இன்டீஜர்னு சொல்கிறேன். i less than nums dot length. இது வந்து என்ன பண்ணணும்னா 0லேருந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? அதனால தான் nums dot lengthன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். i ப்ளஸ் ப்ளஸ் இன்ட் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் nums i. இந்த லைன் என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, ஒரு எலிமெண்ட்டையும் டார்கெட்டோட மைனஸ் பண்ணோம். ஒருவேளை அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அந்த மேப்ல இருந்துச்சுன்னா இதோட இண்டெக்ஸையும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், மேப்ல வந்து புஷ் பண்ணுறோம். ஓகேவா? மேப்ல வந்து புஷ் பண்ணுறோம். இப்போ இடத்துல இப்போ காம்ப்ளிமெண்ட் நான் பண்ணிட்டேன்னா, காம்ப்ளிமெண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா, காம்ப்ளிமெண்ட் வந்து நான் வந்து இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்? இஃப் மேப் டாட் கெட் கண்டென்ஸ் கீ வந்து கேபிட்டலு, இதுக்குள்ள என்ன வரும்னா காம்ப்ளிமெண்ட் தான் வரும். ஏன் இந்த மாதிரி எழுதுறோம்? கண்டென்ஸ் கீக்கு வந்து 2 கண்டிஷன் சொல்லலாம்ல, ட்ரூ ஃபால்ஸ். காம்ப்ளிமெண்ட் ஒருவேளை அந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் பார்க்காதீங்க, ஒருவேளை இந்த வேரியபிள் வந்து மேப்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ, உள்ள இருக்கிற கண்டிஷன் என்ன, இப்போ இது வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை இந்த டார்கெட் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல, அதாவது டார்கெட் வந்து ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த ஐ இருக்குல்ல, கரண்ட் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் அதுக்கப்புறமா அந்த வேல்யூ ரெண்டுமே போயிட்டு மேப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இதே அந்த மேப்பிங்கோட இன்டீஜர் பக்கத்தில் அப்படியே அதோட இண்டெக்ஸ் வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போ இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இது ஒருவேளை அந்த மொத்த அரேலையுமே அந்த டார்கெட் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த லைனும் வந்து வேலைக்கு ஆகாதா? அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும்னா, அரே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே ரிட்டர்ன் இன்ட்
இப்போ வந்து ரிட்டர்ன் பண்றப்ப நாங்க நியூ போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நியூ தான் போடணும். ஏன்னா நம்ம அரே ரிட்டர்ன் பண்ண போறோம்ல. அங்க நியூனா இங்கேயும் நியூ தான் வரும். அங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா இங்கேயும் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் தான். அங்க இன்டிஜர்னா இங்கேயும் இன்டிஜர் தான். அங்க ஏதோ ஒரு அங்க ரிட்டர்ன் பண்றோம். ஆனா இங்க வந்து எம்டி தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இப்படி வரும். ஓகே. ஏன் இது மாதிரி சும்மா எம்டி அரே நம்ம எதுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பாக்குறப்போ, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொன்னேன்ல. ஜாவாவோட மெத்தட் அந்த இதான் மெத்தட். இந்த மெத்தட் இன்ட் இருக்குல்ல, இது வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து இன்டிஜரா கொடுத்ததுனால இதோட ரிட்டர்ன் டைப் வந்து எல்லாவோட கேஸுக்குமே வந்து எதனா ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இது வந்து ஜாவாவோட ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டிஜருக்கு மட்டும். இன்டிஜர்ன்றதுனால ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஒருவேளை நல்லா இல்ல, புதுசா இந்த வீடியோ இந்த ப்ராப்ளமே வந்து புதுசா இன்னொரு வாட்டி சால்வ் பண்ணி போடணும்னா நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் நான் போடுறேன். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருவோம். அக்செப்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.